ஹாய் காய்ஸ், என்னடா ப்ளூ கலர் லைட்லாம் போட்டுக்கிட்டு வித்தியாசமா ஏதோ பண்றான்னு நினைப்பீங்க. பட் ஆல்ரெடி நீங்க தம்ப்நெயில்ல எப்படியும் பார்த்திருப்பீங்க, விஷயம் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லுவோம். இன்னைக்கு ஒரு அல்டிமேட்டான லான்ச் வண்டி அவங்க ஏரியாவுக்கு, அதாவது ஸ்டேஜ் 3 ஃபார் ஹை கிராஸ் ஆரம்பிக்கலாங்களா? ஆல்ரெடி ஸ்டேஜ் 3 ஃபார் ஹை கிராஸ் ஒன்லி பெட்ரோல் வேரியன்ட் சொல்லி நம்ம ஒரு வேலையை பார்த்திருப்போம். பட் இது வந்து ஆக்சுவல் ஹை கிராஸ் ஹைபிரிட்டுக்கு ஸ்டேஜ் 3 அல்டிமேட்டான சம்பவம் செய்யற மாதிரி லைட்ஸ் செம்ம சீனிக்குது இன்னைக்கு இருக்கிறதுல இது வரைக்கும் நீங்க பார்த்ததுலயே நல்ல பவர்ஃபுல்லான ரொம்ப எஃபிஷியன்டான ஒரு லைட்டிங் செட்டப் தான் இந்த ஸ்டேஜ் 3. ஹை கிராஸ் ஹைபிரிட் ஓனர்ஸ், உங்களுக்கான விருந்து தான் இன்னைக்கு. வெல்கம் டு எஃபிரெட்ரோஃபிட். அதாவது ஆல்ரெடி நம்ம காம்படிட்டர்ஸ், அதாவது காம்படிட்டர்ஸ்னு சொல்லக்கூடாது, காப்பி கேட்டர்ஸ். அதாவது நம்ம ஸ்டேஜ் 1 போட்டு ஸ்டேஜ் 2 போகும்போது தான் அவங்க வந்து இந்த ஸ்டேஜ் 1 காப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதையோ லேத்துல கொடுத்து இந்த வெட்டுறது பெண்ட் பண்றதுன்னு சொல்லி நிறைய சம்பவம் பண்ணி மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் வந்து ட்ரை பண்ணாங்க. பட் ஸ்டேஜ் 2 உங்களுக்கு வந்து ஒரு நைட் நேரா தான் இருந்துச்சு. ஏன்டா எப்படா இப்படிலாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி பதற்றத்திலே இருந்தாங்க. அதாவது ஒரு விஷயம் இருக்குங்க, அதாவது ஒரு ப்ராடக்ட்டை ஒருத்தன் டெவலப் பண்றான் தெரியுமா, அதை பார்த்து காப்பி அடிக்கலாம். பட் அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை சரி பண்ணணும்னா அவனுக்கு ஒன்றும் பண்ண தெரியாது. ஆனா நீ அடிச்சதே காப்பிடா, அதை எடுத்து நீ வந்து ஒரு புதுசா அதுல வந்து நீ கரெக்ஷன் பண்ணா எப்படி பண்ணுவ? நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தீங்க. கோர் அஸ்திவாரம் இருந்தாதான் நீ மேல இருக்கிற ஏதாவது பண்ண முடியும். எல்லாம் பார்த்து என்ன பண்ணிருக்கீங்க? பேஸ்மெண்ட்லயே நீ வீக் ஆயிட்ட அப்படின்னா மேல என்னதான் கட்டி ஒரு ரூம் எல்லாம் கூப்பிடுறாங்க, போய் செட்டில் ஆயிக்க. அப்படி நீங்க ஸ்டேஜ் 2ல கதிகலங்கி நிக்கும் போதே இப்போ நம்ம ஸ்டேஜ் 3 வந்து வெளியில விட்டாச்சு. சோ இவ்வளோ பெரிய ப்ரொஜெக்டரை எப்படி இவங்க உள்ள வச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன்லயே இருப்பீங்க. புரியல, அப்படியே இருங்க, அதுதான் எங்களுக்கு தேவை. சஸ்பென்ஸோடயே சார். ஹைபிரிட் ஓனர்ஸ், உங்களுக்கான பிரம்மாண்டமான அப்கிரேட் தான் இது. ஸ்டேஜ் 2க்கு மேல ஏதாவது இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. கூட பேசிட்டு குழந்தை போய் ஆசைப்படுற அழுக ஆரம்பிச்சானா நிப்பாட்ட மாட்டான். ஹைபிரிட் ஓனர்ஸ் வந்துருச்சு. ஸ்டேஜ் 3 வேற லெவல்ல ஒரு புது ப்ரொஜெக்டர் செட்டப் ஆரோ XM. முதல்ல 4 வச்சு பாத்தீங்க, அதுக்கப்புறம் 3 வச்சு பாத்தீங்க, இப்ப 2 தான். என்னடா கவுண்ட் கம்மி ஆயிட்டே வருதுன்னு நினைக்காதீங்க. பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. அதோட அழகு அந்த அளவுக்கு இருக்கும். அப்படியா? எப்படி வா? அண்ட் எந்த அளவுக்கு அது அழகா இருக்கோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ்ல பீஸ்ட் வெறித்தனமா இருக்கும். அப்படி ஒரு செட்டப். ஸோ ஹை கிராஸ்க்கு இது வரைக்கும் இன்னும் மேல இன்னும் வேணும் நினைச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வேற லெவல் கெடா விருந்து தான் சொன்னியா? ஆமா, ஏன் ஒண்ணுமில்லை. சரி, லைட்டிங் அப்கிரேட் ஸ்டேஜ் 3. ஸோ உள்ள என்ன ப்ரொஜெக்டர் போட போறோங்கிறத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அது ஆரோ XM. ஆல்ரெடி நம்ம இந்த ஆரோ சீரீஸ்ல ஆரோ 5D, ஆரோ XR, ஆரோ SQ பார்த்துருப்பீங்க. இப்போ இது டாப்ல வந்து நிற்குது ஆரோ XM. அண்ட் இது வந்து ஸ்கைஃபை லேசருக்கும் மேலே. ஸோ ஸ்கைஃபை லேசர் இது வரைக்கும் ஃப்ளாக்ஷிப்னு நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே நான் முன்னாடி வந்து நிற்கிறேன்டா அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமாக இந்த ப்ராடக்ட் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த மேலே கார்டு வச்சு பொம்மை வச்சு இந்த டிசைனா வந்து இந்த ஷோ காட்டுற வேலைலாம் கிடையாது. டைரக்டா ஓப்பன் பண்ணா ப்ரொஜெக்டர் வந்துடும். இந்த டெக்கரேஷனும் கிடையாது. ஸோ இதுதான் ஆரோ XM. லென்ஸோட சைஸை பார்த்தீங்களா? இந்த ப்ளூ டிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ டிண்ட்டுக்காக தான் இந்த ப்ளூ. ஸோ இந்த ப்ரொஜெக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது மேலே இருக்க லென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலரா ஒரு ரிஃப்ளெக்டர் பவுல்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வரக்கூடிய லோ பீம் அண்ட் உள்ள ஷட்டர் மெக்கானிசம் இருக்கும். அந்த ஷட்டர் மெக்கானிசம் மூலயமா ஹை பீமையும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே உங்க ஒரு 3 டாட் தெரியுதா, ஆரோ XRல மேல இருக்கும். அதை விட ஒரு நல்ல பவர்ஃபுல் ட்ரிபிள் டைரக்ட் ஷூட்டர் இங்க கீழே இருக்கு. ஆரோ XRல பாத்தீங்கன்னா மேல வந்து அந்த காப்பர் ஃபினிஷ்ல வந்து அந்த காப்பர் ஒர்க்லாம் இருக்கும் இல்லையா, ஹீட் டிரான்ஸ்ஃபருக்கு, அதுக்கு மொத்தமா கீழேயே கொடுத்தாச்சு. அதுக்கு தனியா ஒரு ஃபேனும் வச்சாச்சு. ஸோ இதுல 2 ஃபேன் வந்துடும். இங்க ஒன்று, பின்னாடி ஆக்சுவலா வர பொசிஷன்ல வர ஃபேன் ஒன்று. ஸோ 2 ஃபேன், கூலிங்கும் டபுள், பர்ஃபார்மன்ஸும் டபுள், எல்லாமே டபுள் ட்ரிபிள்னு போயிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு ஒர்த்தான வேற லெவல் லைட் இது. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஷேப் தெரியுது இல்ல, இந்த ஷேப் வந்து DRL, ஒரு எக்ஸ்டெண்டட் எக்ஸ் ஷேப்ல வந்து DRL சூப்பரா இருக்கும். இந்த ஹை கிராஸ்க்கு
ஒர்த்தான ரியலி சூப்பரான ஒரு அப்கிரேட். இது வேற லெவல்ல வந்திருக்கு ஸ்டேஜ் 3. ஸோ அதோட அவுட்புட் எல்லாமே இதுல பார்க்க தான் போறோம். அதுல பாத்தீங்கன்னா மெர்சல் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான அவுட்புட். நாங்களே வந்து ஸ்டன் ஆயிட்டோம், என்னடா அது இவ்வளவு பிரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி. நான் ஸ்டேஜ் 1 ஒரு விஷயம் பாக்குறோம், ஸ்டேஜ் 2 அதுக்கு ஒரு அப்கிரேட் கொடுக்குறோம். இந்த ஸ்டேஜ் 1 ஒரு சில நிலை குறைகள் நாங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கலாம், பட் யூசர் வைஸ் பார்க்கும்போது அது எல்லாமே வேற லெவல்ல இருக்கும் அவுட்புட். பட் டெக்னிக்கலா பார்க்கும்போது இதை இன்னும் பெட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க ஆம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த விஷயத்துல ஸ்டேஜ் 1ல இருந்து ஒரு விஷயத்தை ஸ்டேஜ் 2 எடுத்து வந்திருப்போம். இந்த ஸ்டேஜ் 2ல இருந்து இன்னும் ஒரு விஷயத்தை மேல எடுத்துட்டு வரணும்னு நினைப்போம் இல்லையா? அது அந்த மொத்தத்தையும் சேர்த்து ஒரே ப்ராடக்டா வந்திருக்கிறது தான் Aero XM. அண்ட் இப்போ இந்த ப்ரொஜெக்டரை எடுத்து ஹெட்லைட்டுக்குள்ள மாத்தணும்ல. சோ இங்க ஒரு ப்ரொஜெக்டர் மவுண்ட் ஆயிடும், இங்க ஒரு ப்ரொஜெக்டர் மவுண்ட் ஆகுது. சோ ஒரு ஹெட்லைட் உள்ள 2 ப்ரொஜெக்டர். சோ இந்த மாதிரி Aero XM 4 ப்ரொஜெக்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் மாட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி உங்களுக்கு இருக்கும். இதுதான் ஒரிஜினல் ஹெட்லைட். இதுதான் ஆல்ரெடி நாங்கள் விதவிதமாக பார்த்துருக்கோம். எதுக்கிட்ட எடுத்து காமிக்கிறேங்கிற நினைப்பீங்க. பட் இருந்தாலும் நம்ம காட்ட வேண்டியது நம்ம கடமை இல்லவா? இதுக்கும் நம்ம போடுற அப்கிரேடுக்கும் என்ன வித்தியாசங்கிறது. ஸோ இதை வந்து நம்ம ஓரமாக வச்சிருவோம். ஹியர் கம்ஸ் த பீஸ்ட் Aero XM. பார்க்கவே பயங்கரமா இருக்கா? ஸோ இதுதான் வந்து ஒரு ரா செட்டப். இன்னும் நம்ம கிளாஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணாம உங்களுக்கு கிளீனா தெரியணுங்கிறதுக்காக இந்த செட்டப்ல வச்சிருக்கு. ஸோ 2 ப்ரொஜெக்டர், 2மே லோ பீம், 2மே ஹை பீம். அதாவது ஒரு ப்ரொஜெக்டர்ல கன்வென்ஷனல் ஹை பீம் இருக்கும், பிளஸ் ட்ரிபிள் டைரக்ட் ஷூட்டர் இருக்கு. ஸோ 2 கன்வென்ஷனல் ஹை பீம், 6 டைரக்ட் ஷூட்டர், ஹெக்ஸா டைரக்ட் ஷூட்டர். அந்த அளவுக்கு ஹெவியான அவுட்புட் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். அல்டிமேட் தரமான அவுட்புட் இருக்க போது. ஸோ ஃபைனல் அவுட்ல வந்து நீங்க அந்த கிளாஸை மாட்டி எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு காமிச்சிடும். ஆன் பண்ணி இந்த பார்க்கிங் லைட் மோட் மாதிரி வைக்கும்போது இந்த டிஆர்எல் இதுல அல்டிமேட்டா இருக்கு, அடிச்சுக்கவே முடியாது. வேற லெவல் செட்டப். ஒரு கைண்ட் ஆஃப் BMW லுக் கொடுக்கும். வழக்கம் போல நம்ம எப்பயும் பண்ற விஷயம் தான், ஹெட்லைட் கிளாஸ் ரிமூவ் பண்றோம். நமக்காக டெடிகேட்டடா வந்த ஃப்ரேம் இருக்கு. அந்த ஃப்ரேம்ல 2 Aero XM தூக்கி மாட்டுறோம். இதெல்லாம் மாட்டினதுக்கு அப்புறம் நமக்கு இந்த ஹை கிராஸ்க்குனே டெடிகேட்டட் வயரிங் ஹார்னஸ் வந்துடும். 0 வயர் கட், எந்த வயருமே கட் பண்ண தேவையில்ல. டைரக்டா பிளக் அண்ட் ப்ளே பண்ணி ஒரு அலைன்மெண்ட் செக் முடிஞ்சு எல்லாம் கேலிபிரேஷன் ஆகிட்டு இந்த 0 1 2 3 4 5 இந்த டொயோட்டோல எல்லா வண்டியிலும் 0 to 3 எல்லாம் வர 0 to 5 இருக்கும். மொத்தமா கீழே இறங்கும், மேல ஏறும். சத்திய சோதனை. அந்த அளவுக்கு இந்த கேலிபிரேஷன் மூவ்மெண்ட்லாம் பக்காவா ஆகுதான்னு செக் பண்ணிட்டு நம்ம கிளாஸ் எடுத்து சீல் பண்ணி ஃபினிஷ் பண்ணி அப்படியே வண்டியில மாட்டுறது தான் வேலை. முன்னாடி கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 ப்ரொஜெக்ட் வரும் ஸ்டேஜ் 1ல. 4 பீஸையும் மாட்டி 4 பீஸையும் வந்து அலைன்மெண்ட் பார்த்து கொஞ்சம் வந்து வேலை கொஞ்சம் கடியா தான் இருக்கும். எல்லாமே டெடிகேட்டட் ஃப்ரேம் இருக்கனால ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. ஜஸ்ட் மைனர் கேலிபிரேஷன் மட்டும் பண்ணா போதும். அடுத்து ஸ்டேஜ் 2 வந்துச்சு, அதுல 3 ப்ரொஜெக்ட் வந்துச்சு. ஸோ அந்த 3யுமே ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல எடுத்துட்டு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் இருந்துச்சு. இப்போ அதையும் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 ப்ரொஜெக்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ 2 ப்ரொஜெக்டருங்கிறது இன்னும் சிம்பிள் ஆயிடுச்சு. அதாவது ஒர்க் பண்றது இன்னும் ரொம்ப ஈஸி, இன்னும் ஃபாஸ்டா ஒரு விஷயத்தை முடிக்க முடியும். அண்ட் ஃப்ரேம்ஸுமே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரேம்ஸ் அசம்பிள் பண்ணி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரதை விட இது அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும். இந்த ஃப்ரேம் டக்குன்னு எடுத்து மாட்டி வேலையை முடிச்சு டக்குன்னு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு செட்டப் இது. அண்ட் இதோட லைட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா தரமான ஒரு அப்கிரேட். வேற லெவல்ல வெளிச்சம் இருக்கு. இதோட லோ பீம் ஸ்ப்ரெட் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ஃப்ளோர் ஃபுல்லா கவர் ஆயிடுது. ஸ்டேஜ் 2ல பாத்தீங்கன்னா கூட அங்கங்க அதாவது 3 பீஸ் இருக்கு இல்லையா? சோ அந்த 3 பீஸும் தனித்தனியா உங்களுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும்போது அடுத்தடுத்த அப்கிரேட் போகும்போது அதுக்கு இது என்ன பெட்டர் அப்படின்னு பார்க்கும்போது இதோட அந்த லோ பீம் ஸ்ப்ரெட் இன்னும் சூப்பரா இருக்கு, இன்னும் கிளியரா இருக்கு. அதோட அந்த இன்டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, அல்டிமேட்டா லவ்விங்கா இருக்குங்க. அதுவும் ஹை பீம் இந்த டைரக்ட் ஷூட் இருக்குல்ல, செய்யுது வேற லெவல்ல இருக்கு. ஸ்டேஜ் 2ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் பேட்டர்ன்ல இப்படி வந்து ஸ்ட்ரைட்டா இப்படி அந்த சென்டர் போர்ஷன் மட்டும் கவர் ஆகும். இது வந்து ட்ரிபிள் டைரக்ட் ஷூட்ங்கிறதால வைடு மொத்தத்தையும் அந்த நம்ம ஆல்ரெடி Aero XRல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அந்த சினிமாஸ்கோபிக் லெவல்ல அந்த மாதிரி காமிக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஹை பீம் வந்து அப்படியே ஒரு ஹை பீம் மட்டும் ஆன் பண்ணோம், டைரக்ட் ஷூட்டர் மட்டும் ஆன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இப்படி பாக்ஸ் போட்டு கவர் பண்ண மாதிரி அந்த ரோட ஃபுல்லா கவர் பண்ண அளவுக்கு லைட் வெளிச்சம் இருக்கு. வேற லெவல்ல தரமான அப்டேட். சோ இதுதான் ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஹை கிராஸ் ஹைபிரிடோட ஸ்டேஜ் 3 கிட். இதோட லைட் அவுட்புட் என்னால முடியல, அதாவது எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்கிறத என்னால குதிச்சு கூட காமிக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து இது சூப்பரா இருக்கு. ரொம்ப we are happy about this product. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் பண்ணியாச்சு. இனிமேட் எப்பயுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்டா மூவ் ஆகும்னு தெரியல. நாங்கள் ஒரு கிளிம்ஸ் போஸ்ட் போட்டதுலேருந்தே வந்து நிறைய பேர் ஸ்டேஜ் 3 எப்போ வருது அதோட பிரைசிங் என்னன்னு சொல்லி நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கால் பண்ணுங்க, அவர் வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுக்குறோம். அண்ட் ஸோ நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஹை கிராஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான அப்கிரேடா இருக்கும். இல்லை நீங்கள் ஹை கிராஸ்ல ஒன்லி பெட்ரோல் வேரியன்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஹெட்லைட்ல ஆல்ரெடி நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருப்போம், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் அதுக்குமே நம்ம ஆல்ரெடி ஸ்டேஜ் 3 லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பாருங்க, ஒரு 2 வீடியோஸ் முன்னாடி இருக்கும். அதுவுமே வந்து வேற லெவல்ல சம்பவம் செய்யக்கூடிய லைட் செட்டப் தான். பட் இது வந்து எல்லாத்துக்கும் மேல
அந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்கு. இல்ல நீங்க வேற வண்டி வச்சிருக்கீங்க, நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க வேற வண்டி வச்சிருக்கீங்க, இந்த லைட்ஸை ஒரு இன்னொரு கார்ல அடாப்ட் பண்ண முடியுமா, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டைரக்டா எங்களை ரீச் அவுட் பண்ணுங்க. மேல இருக்க நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. Monday to Saturday. ஸோ மார்னிங் 11 AM to 8 PM தான் எங்களோட பிசினஸ் ஹவர்ஸ். இந்த டைமிங்ல நீங்க கால் பண்ணுங்க. இன்கேஸ் கால் ரீச் ஆகலன்னா தயவு செய்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்க ஹெட்லைட்டோட பிக்சரும் உங்க காரோட பிக்சரும் அனுப்பிச்சிங்கன்னா உங்க காருக்கு என்ன லைட் செட் ஆகும், கரெக்டா உங்களுக்கு என்ன தேவைங்கிறத எங்களால புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாக்டா நேரோவா உங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் காட்ட முடியும். ஸோ அதுல இருந்து நீங்க செலக்ட் பண்ணி ஒரு லைட்டை நீங்க உங்க வண்டியில ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த வண்டியா இருந்தாலும் சரி அதுக்கு அப்கிரேட் எங்ககிட்ட இருக்கு. ஸோ 99% ஆஃப் காஸ்ட் எங்களுக்கு டைரக்ட் பிளக் அண்ட் ப்ளே அப்கிரேட்ஸ் உண்டு. இன்கேஸ் எங்களோட லிஸ்ட்ல இல்லைன்னா கூட உங்க வண்டிக்கு இந்த அப்கிரேட் வேணும்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பா எங்களால டிசைன் பண்ணி அதை ப்ராப்பரா உங்களுக்கு எடுத்து தர முடியும். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் சரி எங்களை ரீச் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை நாங்கள் ப்ரொவைட் பண்றோம். நம்ம எப்பயும் சொல்ற மார்வல் டைலாக், கிரேட் பவர் கம்ஸ் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரோடுங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவானது. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் மற்றவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காம நம்ம லைட்ஸை யூஸ் பண்ணோம். அண்ட் எங்களோட கேலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா எங்களோட லோ பீம் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாது. அந்த மாதிரி தான் நாங்கள் கேலிப்ரேட் பண்ணி கொடுப்போம். அண்ட் ஹை பீமே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வண்டி டெலிவரி கொடுக்கும்போது டேரெக்டாக அவங்களுக்கு எந்த அளவுக்கு இது இம்பாக்ட் இருக்கும், எந்த அளவுக்கு உங்களுக்கு இங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி தான் கொடுப்போம். ஸோ அதனால அவங்களும் ப்ராப்பராக யூஸ் பண்ணுவாங்க, அதை நாங்கள் நம்புறோம். அந்த மாதிரி தான் எங்கள் கஸ்டமர்ஸ் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஒரு கஸ்டமருக்கு அவர் என்ன லைட் எதிர்பார்க்குறாரோ அதை லோ பீம்லேயே கொடுத்துட்டோம் அப்படின்னா அவருக்கு நேச்சுரலாகவே ஹை பீம் யூஸ் பண்ணுறதுக்கான தேவை கம்மியாகுது. ஸோ இதனால் ஒரு ஹை பீம்னால வர இம்பாக்டை எங்களால் குறைக்க முடியுது. இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் விஷயமே யுவர் சேஃப்டி இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அண்ட் லெட்ஸ் மேக் ரோட் சேஃப் ஃபார் எவ்ரி ஒன். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோவில் இந்த மாதிரி இன்னொரு செட்டப் எவ்வளோ சீக்கிரம் வரும்னு தெரியல, பட் கண்டிப்பாக இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய இருக்குது, கண்டென்ட்ஸ் நிறைய நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஒன்றா பார்ப்போம். பாய், see you. I am a god, you dull creature, and I will not be bullied by that.